மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு என்ன மாதிரியான பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன விசேஷம் இந்த பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் இல்லையா, அந்த சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்து இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது தான் ஸ்ராவணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதமே இந்த அவிட்ட நட்சத்திரத்தை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளே உண்டு. ஒவ்வொரு பௌர்ணமியும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை சார்ந்த பலன்கள் அந்த மாதத்துக்கு சொல்வது உண்டு. எப்படி சூரியனை வைத்து ஒரு பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி சந்திரனை வைத்து அந்த பலன் உண்டு. இந்த பௌர்ணமி வியாழக்கிழமை குருவாரத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். யாரோட இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியில் சூரியன் கேத்து பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். அதனால இந்த சஞ்சாரம் என்ன சொல்லுவோம்னா, கிரகண தோஷம் அப்படின்னு சொல்றது. கிரகணம் நமக்கு தெரியல அப்படின்னா கூட இது அந்த கிரக சேர்க்கைகள் அந்த தோஷத்தை சார்ந்தே நமக்கு இருக்குது. அதனால சந்திரன் ராகுவோடையும் சூரியன் கேத்துவோடையும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் இன்றைய நாள் நம்ம என்ன பூஜை பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு குரு வாரத்தில் இந்த வருடம் குரு கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் ராகுவோடு இருக்கார். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அண்ட் 7ஆம் இடத்துல சூரியன் கேத்துவோடு இருக்காங்க. ஸோ கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கும்போது இயற்கை சீற்றங்கள் நிறையா வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கலாம், மலை பிரதேசங்களில் மேக வெடிப்புகள் ஏற்பட்டு இமயமலை சிதறி ஜம்மு காஷ்மீர்லாம் பல சேதங்கள் ஆயிருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டில் சைனாவில் பார்த்திங்கன்னா மழை அளவு ஜாஸ்தி. ஜப்பானில் ஃபிலடெல்ஃபியாவில் கொலம்பியாவில் பார்த்திங்கன்னா எர்த்குவேக் பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படி இயற்கை சீற்றங்கள் நிறைய இடங்களில் உலக அளவில் பாதிப்புகளை கொடுக்குது. இந்த பௌர்ணமியும் அதே போல் இயற்கை சீற்றங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த கிரக அமைப்பில் இந்த பௌர்ணமி திதியில் நாம் செய்ய வேண்டிய வீட்டில் எளிமையான பூஜை என்ன, இது எந்த அளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இது. இந்த குருவாரம் அப்படிங்கும்பொழுது வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குருஹோரை வரும். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 8 to 9 குருஹோரை வரும். இந்த குருஹோரையில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. பௌர்ணமி அப்படின்னாலே அன்னைக்கு அம்பாள் தான். ஸோ லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்கிறதோ இல்லை துர்கைக்கு உண்டான பூஜைகள் செய்கிறது, துர்கா அஷ்டகம் படிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு பூஜைகள் பௌர்ணமியில். இந்த குரு வாரமாக இருக்கிறதுனால நம்ம சாயங்காலம் குரு ஹோரையில் 8 to 9 நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இன்றைய தினத்தில் நம்ம குபேரனையும் நம்ம பூஜையில் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் குபேர பூஜை பண்ணுறதாக இருந்தால் இந்த குரு ஹோரையில் 8 to 9 நம்ம குபேரனுக்கு உண்டான பூஜை விதானங்கள் எல்லாமே அதே போலவே எடுத்துக்கலாம். பச்சை நிறத்தில் நம்ம விளக்குக்கு வஸ்திரம் பச்சை நிறத்தில் போடலாம். விளக்குகள் எல்லாமே பச்சை திரியில் அன்னைக்கு ஏற்றலாம். தூய்மையான பசும் நெய்யில் தான் அந்த விளக்கு நம்ம ஏற்றணும். தாமரை தண்டு திரி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த திரியை போட்டு ஏற்றிக்கலாம். இந்த வியாழக்கிழமை நம்ம செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை ரொம்ப விசேஷமானது. நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்கோம், இல்லை வீட்டில் பணம் தங்க மாட்டேங்கிறது, ஐஸ்வர்யங்கள் நமக்கு எவ்வளோ வந்தாலும் அந்த செல்வம் பத்தலை, இல்லை நகையை அடகு வச்சது நம்மளால் மீட்டு எடுக்க முடியல, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாம் தீர்றதுக்கு நம்ம அன்றைய நாளில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம பண்ணலாம். சந்திரனும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சொல்லுவாங்க இல்லையா, அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானை எல்லாம் தங்கம் அப்படின்னுவாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம். ஸோ அன்றைக்கி அவிட்டத்தில் இருந்துட்டு சதயத்துலேயும் சந்திரன் இருக்கார். ஸோ கும்பராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம குபேர வழிபாடு அன்றைக்கி ரொம்ப விசேஷம். நம்ம மகாலட்சுமி வழிபாடும் செய்யலாம். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணி அம்பாளையும் வழிபாடு பண்ணலாம்.
இந்த குபேர பூஜை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அன்றைக்கி நம்ம பயன்படுத்த வேண்டிய மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தாமரைப்பூ நீங்கள் கண்டிப்பாக பூஜையில் வந்து சேர்த்துக்கலாம். மறிக்கொழுந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பிள்ளையார் பூஜை கண்டிப்பாக பண்ணணும். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம மகாலட்சுமி பூஜையோ குபேர பூஜையோ வந்து பண்ணுறோம். ஸோ அந்த இது விநாயகர் பூஜை பண்ணும்பொழுது நம்ம அங்கே அருகம்பில்லை வந்து சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்படியாக நம்ம இந்த பூஜை விதானங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணும் பொழுது ஐஸ்வர்யங்கள் நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒன்றாக அது அமையிறது நமக்கு. மோரோவர் இந்த வழியில் வந்து நம்ம பார்க்கறச்சே இந்த கிரகண ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது அன்றைய நாளில் சந்திரனுக்கும் பலம் ஜாஸ்தி, சூரியனுக்கும் பலம் ஜாஸ்தி, ராகுக்கும் பலம் உண்டு, கேத்துவுக்கும் பலம் உண்டு. இந்த கிரக பலங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பூஜைகள் செய்கிறோமோ, என்ன வந்து நம்ம வரங்கள் கேட்கிறோமோ, நமக்கு எல்லாமே அதை அருளக்கூடிய தெய்வம், நம்ம வழிபாடு செய்யக்கூடியது. அதனால் நீங்கள் அன்றைய நாளில் ஐஸ்வர்யத்திற்காக இந்த பௌர்ணமியை நம்ம பயன்படுத்தி நம்ம பூஜைகளை நம்ம செய்யலாம். இந்த குருவாரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி ரொம்ப விசேஷம். அது குரு பூர்ணிமா அப்படிங்கிறத விட அன்றைய நாளில் நம்ம என்ன மாதிரியான சுப காரியங்களுக்காக பூஜை செய்கிறோமோ அது எல்லாமே நமக்கு நன்மையை தருவதாக இருக்கும். குலதெய்வம் உங்கள் பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வத்தையும் அன்றைய நாளில் வழிபாடு செய்யலாம். பட் குறிப்பாக இந்த கிரக அமைப்பில் அன்றைக்கி குபேர வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆவணி மாதத்தில் இந்த பௌர்ணமியில், அதுவும் குருவாரத்தில் சாயங்கால நேரம் குரு ஹோரையில் குபேரனை வந்து நம்ம முழுமையாக அவருக்கு வழிபாடு செஞ்சு அவருக்கு பிடித்தமான உணவு வகைகளை நம்ம நைவேத்தியங்களாக செய்யலாம். பொதுவாகவே செல்வங்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்னாலே இனிப்பு வகைகள் தான் நம்ம நைவேத்தியம் செய்வதுண்டு. அதனால் அன்றைக்கு வந்து நீங்கள் வெல்லம், பாசிப்பருப்பு இது சேர்த்த பச்சை நிறத்தில் அந்த பாசிப்பருப்பு முழு பருப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த முழுசாக பச்சை பயிரில் பாயசம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் அந்த பச்சை பயிரை வறுத்துட்டு அதை நல்லா வேக வச்சு வெல்லம் போட்டு பாசி பருப்பில் பாயசம் பண்ணலாம். எப்போவுமே நம்ம உடச்சி அந்த மஞ்சள் பருப்பில் தான் பாயசம் பண்ணுவோம். இந்த குபேரனுக்கு பச்சை பயிரில் நம்ம பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தேன் இதெல்லாம் நைவேத்தியத்திற்கு வைக்கலாம். குபேரனினுடைய அந்த காயத்ரியை அன்றைய நாளில் 108 முறை ஜபிக்கலாம். குபேரனுக்கு உண்டான அனைத்து விதமான பச்சை நிறத்தில் அந்த குங்குமம், பச்சை நிற வர்ணத்தில் அவருக்கு வந்து வஸ்திரம், பச்சை நிற வர்ணத்தில் நம்ம செய்யக்கூடிய வில்வ அர்ச்சனை, இல்லைன்னா நம்ம வந்து மறிக்கொழுந்து, இது எல்லாமே அன்றைய நாளில் செய்யும் பொழுது ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். வீட்லேயும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி பூஜை. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பௌர்ணமி திதி என்று செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பூஜையை பற்றி தான் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.